விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, சேலம் மாவட்டத்தில் மேட்டுப்பட்டி மற்றும் நத்தக்கரை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, வீரசோழபுரம், திருச்சி சமயபுரம், மதுரை எலியார்பத்தி, தூத்துக்குடி, புதூர், பாண்டியாபுரம், கரூர் மாவட்டத்தில் மணவாசி, அரவக்குறிச்சி, ஈரோட்டில் விஜயமங்கலம் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. குறைந்தபட்சமாக ரூபாய் 5 முதல் அதிகபட்சமாக ரூபாய் 395 வரை அதிகரிக்கப்பட்டுள்ள சுங்க கட்டணம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. கார் மற்றும் பயணிகள் வேன்களுக்கு ஒரு வழி கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. தற்பொழுது வசூலிக்கப்பட்டு வரும் ரூபாய் கட்டணம் அப்படியே தொடர்கிறது. ஆனால் பலமுறை பயணிப்பதற்கான கட்டணம் ரூபாயில் இருந்து ரூபாயாக உயர்ந்துள்ளது. மாதாந்திர கட்டணத்தில் ரூபாய் உயர்ந்து ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலகு ரக வாகனங்களுக்கு ஒருமுறை பயண கட்டணம் ரூபாய் உயர்ந்து ரூபாயாகவும், பலமுறை பயணிக்க ரூபாயும், மாதாந்திர கட்டணம் ரூபாய் உயர்ந்து ரூபாயாகவும் வசூலிக்கப்படுகிறது. லாரி, பேருந்துகளுக்கு ஒருமுறை பயணத்திற்கு ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட கட்டணத்தில் ரூபாய் உயர்ந்து ரூபாயாக வசூல் செய்யப்படுகிறது. பலமுறை பயணத்திற்கு ரூபாய் உயர்ந்து ரூபாயும், மாதாந்திர கட்டணத்திற்கு ரூபாய் உயர்த்தப்பட்டு ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. பல சக்கரங்கள் கொண்ட வாகனங்களுக்கு ஒருமுறை பயண கட்டணம் ரூபாயாகவும், பலமுறை பயணிக்க ரூபாயாகவும், மாதாந்திர கட்டணம் ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் உயர்த்தப்படவில்லை.